இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் நாம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 5ஆம் வசனம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தை ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட், அந்தி கிறிஸ்துடைய அரசாங்கம் பிடிக்க போகிறது. பிடித்து 7 ஆண்டு காலம் அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 5வது வசனத்தில் 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் 42 மாதம் அவங்க என்ன செய்கிறாங்க? யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணி உலகத்தை தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. அதுலேயும் 7வது வசனத்தில் மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த யுத்தம் பண்ணி முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற இந்த யுத்தமானது இப்பொழுது அல்ல, இப்போ நடக்கிற இந்த யுத்தம் அல்ல. அடுத்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தம், ஆன்டி கிரைஸ்ட் நடத்த போற யுத்தம். அந்த 7 வருஷத்துல அவன் நடத்த போற யுத்தம். இப்போ நடத்த போற இந்த யுத்தம் எவ்வளவு வேகமா நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்போ நடக்க போகுது தெரியாது. எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். நிலைமை போகிற போக்கு, அடுத்து வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு, அதனை ஒட்டி பஞ்சம், இப்போதே ஏற்பட்டிருக்கிற பொருளாதார வீழ்ச்சி, அது சரியாகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க, 3 வருஷம் ஆகுன்றாங்க. அநேகருடைய சம்பளத்தையுமே அரசாங்க சம்பளத்தையுமே குறைச்சி கொடுக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பார்ட் பிடிக்க போறோம்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நிலைமை சீராகி பூமி ஒரு நிலைக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு யுத்தத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை நான் சொல்லவில்லை. இந்த யுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 வருஷத்துல முதல் 3 வருஷம், ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ், இந்த யுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு யுத்தம். முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருகிற யுத்தம். அவன் என்ன செய்ய போறானா, சகல ஜனங்களையும் யுத்தத்தின் மூலமாய் கொண்டு வருவான். எப்படி நடக்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, யூரோப்பியன் யூனியன் தலைமையில். இந்த யூரோப்பியன் யூனியன் தலைமையில் நியூ வேர்ல்டு ஆர்டரை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது ஒரு உதாரணம், நமக்கு தெரியாது. ஒருவேளை அடுத்த யுத்தம் ஒன்று வரும்போது அதில் சூப்பர் பவராக யூரோப்பியன் யூனியன் உருவெடுக்கும். உருவெடுத்த பிறகு அவர்கள் ஒரு வரைவை, உலகம் முழுவதும் ஒரே வரைவை அவர்கள் செயல் திட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், அதான் நம்ம ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்று சொல்றோம். புதிய உலக பின்னணி, ஒழுங்கு பின்னணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு ஆங்கிலத்தில் ஒரே வேர்ல்டு, நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒன் வேர்ல்டுக்கு அவங்க இப்பவே வரைவு சரி. அந்த தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 நாள், 1 வாரம்னா 7 நாள்னா 7 வருஷம். எசேக்கியேல் புஸ்தகத்தின்படி, அந்த எசேக்கியேல் புஸ்தகத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாளாக கணக்கிடப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7 வருஷம் ஆகும். 7 வருஷத்துல முதல் 3 வருஷம் அந்த உடன்படிக்கை இருக்கும். எல்லோரோட கூட உடன்படிக்கை இருக்கிற அந்த உடன்படிக்கை முதல் 3 வருஷம் இருக்கும். இந்த 3 வருஷம் தான் அந்த யுத்தம் பண்ற 3 வருஷம். அவர் என்ன பண்ணுவாப்ல, எல்லாரோட கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவார். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், அதாவது ஒரே கரன்சி, ஒரே ரிலிஜியன், ஒரே இராணுவம், எல்லாமே ஒன்னா இருக்கும். இதை உலக நாடுகளில் பெரும்பான்மையாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? அந்த ஐரோப்பியன் யூனியன்ல 29 நாடு ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐரோப்பியன் யூனியன் கூட யாரெல்லாம் இப்போ சைன் பண்ணி இருக்கிறாங்களோ, இப்பவே அநேக நாடுகள் சைன். 7 இயர்ஸ் ட்ரீட்டி யூரோப்பியன் யூனியன் போட்டு பாருங்க, இஸ்ரேல் வரைக்கும் பண்ணியிருக்கு. எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த 7 இயர்ஸ் ட்ரீட்டி பண்ண பிறகு திடீர்னு பல நாடுகள் இதற்கு ஒற்றுக்கொள்ளாது. உதாரணமா நீங்க சொல்லணும்னு சொன்னா, மலேசியா தேசத்தை ஃபார்ம் பண்ணும் போது அவர்கள் என்ன செய்தார்கள், எல்லா மாநிலங்களையும் ஒன்றாக இணைத்து 13 மாகாணங்களை இணைத்து ஒரே மலேசியா தேசமாக அவர் கொண்டு வரும்போது சிங்கப்பூர், புரூனையும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்களாம். அப்பொழுது அவர்கள் அதுக்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் ஒற்றுக்கொண்டு பின்னாடி ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவை இணைக்க, ஒரே இந்தியாவாக மாற்றுவதற்கு, அப்போது தனித்தனி மாகாணங்கள் இணைப்பதற்கு அவர்கள் மிகப்பெரியதான ஒரு முயற்சியை செய்ய வேண்டி இருந்தது. ஒரு சிலர் ஒத்துக்கொண்டார்கள், ஒரு சிலரை அவர்கள் வலுக்கட்டாயமாக சேர்த்தார்கள், ஒரு சிலரை யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி சேர்த்தார்கள். இப்படி தங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அவர்களை இணைப்பார்கள். அவங்க ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்கு பக்கத்து நாடுகள்லாம் ஒத்துக்கணும். இல்லாத பட்சத்தில் யுத்தம் அவர்கள் மேலே வரும். இதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் இணைச்சிச்சு. ஆனால் இப்பொழுது யூரோப்பியன் யூனியனை விட்டு பிரெக்சிட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரிட்டன் வெளியே போயிடுச்சு. பிரிட்டன் வெளியே போயிட்டு எங்களுக்கு இது வேண்டாம். ஆனால் அந்த பிரிட்டன் வெளியே போனதுக்கு, யூரோப்பியன் யூனியன் வெளியே போனதுக்கு எவ்வளவு சதவீதம் ஆதரவு பார்த்தா 1% தான். அதாவது இதுக்கும் அதுக்கும் 1% தான் வித்தியாசம். இது 49, அது 51. அதாவது 1% மக்கள் மட்டுமே வெளியே போவதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 51% மக்கள்ல ஏறக்குறைய 1% தான் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரெக்சிட்டோடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரப்போகிற யுத்தத்திற்கு பிறகு யூரோப்பியன் யூனியனை ஃபார்ம் பண்ணும்போது இந்த இங்கிலாந்தும் அதோடு கூட இணைந்து கொள்ளும் அல்லது இணைக்க வைக்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்கிலாந்து இன்னை வரைக்கும் விட்டு கொடுக்காத சில காரியங்கள் தான் யூரோப்பியன் யூனியனுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது.
இங்கிலாந்துடைய மிக முக்கியமான காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியம் 1-2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்டர் அதை திறக்கக்கூடியது. ரெண்டாவது, இங்கிலாந்துடைய பாரம்பரியம் பவுண்டு, அதை விட்டு கொடுக்கணும் அவங்க. இங்கிலாந்து விட்டு கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ரொம்ப பாரம்பரியம், இங்கிலாந்துக்காரர்கள் ரொம்ப பாரம்பரியம் பார்ப்பாங்க, அவங்களுடைய அந்த ட்ரெடிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒருவேளை இங்கிலாந்துடைய பொருளாதார வீழ்ச்சி மிக அளவில் கீழே போகும்போது அவர்கள் இதை தானாக வந்து யூரோப்பியன் யூனியனில் சேர்ந்து கொள்வார்கள், அல்லது யூரோப்பியன் யூனியன் வலுக்கட்டாயமாக அவர்களை சேர்க்கும். யுத்தம் பண்ணி எல்லோரையும் சேர்த்தாங்க பாருங்களேன், சேர்ப்பாங்க. அப்போ முழு உலகத்துக்கும் ஒரு வரைவை கொண்டு வரும்போது ஒரு சில நாடுகள் ஒத்துக்கொள்ளாது, ஒரு சில நாடுகள் தானாகவே முன்வ வந்து ஒத்துக்கொள்வார்கள். பல நாடுகள் இதுக்கு ஒத்துக்கொள்ளும். ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சைனா போன்ற நாடுகள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து கம்யூனிசம் தனியா இருப்பாங்க. அவங்களோட யுத்தம் பண்ணி கொண்டு வந்து அந்த முதல் 3 வருஷத்துக்குள்ள முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே அவர்கள் கொண்டு வருவார்கள். அதான் வசனம் சொல்லுது, 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் 42 months, நீ என்ன வேணா பண்ணிக்க. சோ ஆல்மோஸ்ட் அவங்க 99.99% கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அப்படி சொல்றேன்னு சொன்னா, இஸ்ரேல் தேசத்துல ஒரு பகுதி மட்டும் அவங்க கிட்ட வராது. அந்த ஒரு பகுதியில மட்டும் ஒரு ஜனங்கள் குடியிருப்பார்கள். அவர்கள் யார் என்ன என்பதை குறித்து நாம் அடுத்து பார்க்கலாம். சோ அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவதற்கான வரைவு 7 வருஷ உடன்படிக்கை இப்போது தயாராகிவிட்டது. அந்த 7 வருஷ உடன்படிக்கையினுடைய ஒரு விளைவை தான் நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாக்குறீங்க? இப்ப இந்த இமேஜை பாருங்க. இதுல உலகம் முழுவதும் எல்லா வாகனங்களிலும் பெரும்பான்மையான நாடுகளிலே யூரோப்பியன் யூனியனுடைய கொடியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுல இருக்கிறது பாருங்க, இந்த 12 ஸ்டார்ஸ் போட்டு ஒரு ப்ளூ கலர்ல 12 ஸ்டார்ஸ் ரவுண்டாக போடப்பட்டிருக்கிறது. இது எந்த நாட்டுடைய கொடி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யூரோப்பியன் யூனியனுடைய கொடி. யூரோப்பியன் யூனியனுடைய கொடி ஏன் இந்த நாடுகள்லாம் இருக்கு? ஒருவேளை யூரோப்பாக்குள்ள இருக்கிற நாடுகள்ல வேணா அவங்க வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னா அது ஒருங்கிணைந்த ஐரோப்பியன் யூனியன், அதனால அவங்க வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் மலேசியாவில் இருக்குது, ஏன் சிங்கப்பூர்ல இருக்கு, ஏன் இந்தியாவில் இருக்கு, ஏன் உலக நாடுகள் எல்லாவற்றிலும்? எனக்கு தெரிந்து அமெரிக்காவை தவிர்த்து, நான் அமெரிக்காவில் பார்க்கல, அமெரிக்காவை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலும் 99% எல்லா நாடுகளிலும், ஸ்ரீலங்கா உட்பட எல்லா நாடுகளிலும் இந்த யூரோப்பியன் யூனியன் பிளாகோடு கூட ஒரு நம்பர் பிளேட் இருக்கிறது. எதனால இது போடப்பட்டிருக்கிறது? ஏன் திடீர்னு இப்படி எல்லா நாட்டிலையும் வருது? இது வந்த போதே நாங்கள் சொன்னோம், யூரோப்பியன் யூனியன் தலையெடுக்க தொடங்கிருச்சு, ஆளுகை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், ஒருவேளை யாராவது யூரோப்பியன் யூனியன் கொடியில இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கலாம் அப்படின்னாங்க. இன்ட்ரெஸ்ட்ல போடக்கூடாது. ஏன்னு சொன்னா நம்பர் பிளேட்ல மற்ற நாட்டுடைய கொடியை வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கொடியே நம்ம நம்பர் பிளேட்ல வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஆர்டிஓல என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம வைக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த யூரோப்பியன் யூனியன் பிளாகோடு கூட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அரசாங்கத்திலிருந்து இது வருகிறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிறது. ஐரோப்பியன் யூனியன் கொடி இப்பொழுது எல்லா நாட்டிலும், நான் சொல்றது மற்ற கிழக்கத்திய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், அப்புறம் வடக்கு மேற்கத்திய நாடுகள், எல்லா நாடுகளிலும் வருது. அப்படின்னா இவங்களுடைய ஆளுகை தொடங்குகிறது. இவங்க இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தங்களுடைய வரைவு திட்டத்தை எல்லாருக்கும் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. சீக்கிரத்துல நம்ம ஒன் வேர்ல்ட் கரன்சியை பார்க்க போறோம். இப்ப யூரோ 29 நாட்டுக்கு கரன்சியா இருக்கு. இப்போ அமெரிக்கனுடைய டாலரை கீழே தள்ளிட்டு யூரோ டாலர் மேல வரும். அப்படி வரும்போது உலகம் முழுக்க அந்த யூரோவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு கூட யுத்தங்கள் நடக்கும். பல நாடுகள் ஏற்றுக்கொள்ள தொடங்கி விட்டது. பல நாடுகள் கீழே இருக்கிற நாடுகள் உடனே ஓகே சொல்லிடுவாங்க, ஐயோ அப்படின்ட்டு. சோ அந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படி வரும். அப்ப ரெண்டாவது, அவன் யாரோட கூட யுத்தம் பண்ண போகிறான்? மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல், ஃபர்ஸ்ட் யுத்தம் பண்ணது உலக நாடுகள் எல்லாத்தோடு கூட, அடுத்து பரிசுத்தவான்களோடு கூட. யார் இந்த பரிசுத்தவான்கள்? இவர்களோடு கூட என்ன அவன் யுத்தம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. யாரோடு கூட இந்த பரிசுத்தவான்கள் என்பது யாரை குறிக்கிறது? இதை வைத்துக்கொண்டு அநேகர் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியது சபை கைவிடப்பட்டு அந்த நாட்களிலே சபை இங்க இருக்கும், அந்த சபையோட தான் அவன் யுத்தம் பண்ண போறான், நாம எல்லாம் அவனோடு கூட யுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பிரசங்கிக்கிறது, அல்லது ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நமக்கு பைபிள்ல 2 வகையான பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள், கிருபையின் கால பரிசுத்தவான்கள். ஆபிரகாம் முதல் கொண்டு மோசே வரைக்கும், மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள். இந்த நியாயப்பிரமாணம் மோசேயினால் எழுதி கொடுக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது என்று ஏற்கனவே நான் பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் கிருபையின் கால பரிசுத்தவான்கள். இந்த 2 பரிசுத்தவான்களும் நம்ம வேதத்துல பரிசுத்தவான்கள் தான் சொல்றோம். பழைய ஏற்பாட்டுக்காரங்களையும் இவங்களையும் நம்ம அப்படிதான் சொல்றோம். அவர்களும் நீதிமான்கள் தான். நம்ம
எபிரேயர் 11:39 வாசிக்கும் போது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் அவர்களுக்கு முன்பதாகவே நமக்கு முன்பாக நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க வாசி பாருங்க, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றவர்கள். அப்படியாப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் அவங்க எல்லாருமே. சரி, இப்போ இங்க இருக்கிற இந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நித்திய ஜீவனுக்கு சுதந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும்னா சொல்றோம்னா முழு சபையும் எடுத்துக்கொள்ளப்படுமா? ஒரு இடத்துல கூட முழு சபையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இயேசு சொல்லவே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே, நீங்க அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நித்திய ஜீவனை யார் சுதந்தரிப்பார்கள்? அப்ப பேதுரு சொல்றாரு இது அரிதான காரியம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அரிதான காரியம் தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்ப இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம் தான் இந்த வருகைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இவங்க தான் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இப்ப இந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய இவர்களை குறித்து என்ன சொல்லுது? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு அருகாமையில ஒரு கூட்டம் நிக்குது. சரி, இவங்க யார், எங்க இருந்து வந்தாங்க? அப்ப தீர்க்கதரிசி கேட்கிறாரு, எனக்கு தெரியல. அப்போ இது என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிக்கே மறைக்கப்பட்ட ஒரு கூட்டம், அவங்க தான் வந்து அங்க நிக்கிறாங்க. அப்ப அந்த தூதன் சொல்றான், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு இவர்கள் வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு வந்ததனாலதான் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் இவர்கள் தோய்த்து வெளுத்தவர்கள் வசனம் சொல்றது. இயேசு ரத்தம் சிந்தின பிறகு இவர்கள் வந்தவர்கள். அந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது இவர்கள் தங்கள் அங்கிகளை 14வது வசனம் 7:14 இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு இருக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவர்கள். இயேசுவின் மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள். 7ஆம் அதிகாரத்திலேயே இவங்க எங்க நிக்கிறாங்கன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்திலிருந்து தான் எக்காலம் ஊதப்படுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களை நிறைய பேர் குழப்புறாங்க. உங்களுக்கு அதுக்காக ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் இந்த பாடத்தை எடுக்க வச்சாருன்னு தெரியல. 8ஆம் அதிகாரத்திலிருந்து தான் எக்காலம் ஊதப்படுது. அதுக்கு பிறகுதான் உபத்திரவ காலத்தினுடைய ஸ்டார்டிங் வருது. அந்த 7ஆம் அதிகாரத்திலேயே இவர்கள் எல்லோருமே எங்க நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சிங்காசனத்திற்கு முன்பாக நிக்கிறாங்க. இப்ப இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு வந்தவர்கள். சரி, இப்ப இவங்க உபத்திரவ காலத்தை பரிசுத்தவான்களா இருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா அங்க பின்னாடி இருக்குது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. எந்த உபத்திரவம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் மிகுந்த உபத்திரவம்னா அந்த 7 வருஷம் உபத்திரவம் போல அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, 7 வருஷம் உபத்திரவத்துல வந்தவங்களை பத்தி 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்துல தெளிவாக இருக்கு. நல்லா கவனிங்க. 15:2 அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும், நல்லா கவனிங்க, ஆன்டி கிரைஸ்டுக்கும் அதனுடைய சொரூபம் சிலைக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரை 666க்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்டி கிரைஸ்டோடைய ஆட்சியில அவனுக்கு கீழ்ப்படியாம அவனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் அவனை ஜெயித்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். அவனை ஜெயிச்சாங்கன்னா அவனுக்கு உள்படாம அவனை கொல்லும் போது மரணத்தை ஏற்றுக்கொண்டு சாகலிலும் தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவன் போகிறதா இருந்தாலும் விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருந்தவர்கள். சரி, இவங்க யாரா இருக்கோம், எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அடுத்த ஹிண்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க யாரு? இந்த 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் யாருங்கிறதுக்கான அடையாளம். இந்த இடத்துல நிக்கிற இவங்க தான் உபத்திரவ காலத்துல அந்த 7 வருஷத்துல முதல் 3 வருஷத்துல பரிசுத்தவானோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படின்னு இருக்கு இல்லைங்களா? இவங்களை தான் அவன் ஜெயிச்சானா கொலை செய்து போட்டான். யார் யாரு? இப்போ 7ஆம் அதிகாரத்துல ஒரு கூட்டம் நிக்குது பாத்தீங்களா? இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சபை காலத்துல, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த சபை காலத்துல
தேவனுக்காக உபத்திரவத்தை சந்தித்தவர்கள். எப்படி? உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல என்று சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்னாடி சென்ற நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவருக்கு என்று சிலுவையை சுமந்து கொண்டு உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ளவைகளும் எனக்கு பாத்திரம் அல்ல, நான் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னால் போகிறேன் என்று சொன்ன நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம். இந்த கூட்டம் தான் இங்கே நிற்கும். இவர்கள் தான் இந்த வருகைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இந்த கூட்டத்துக்காகத்தான் நாம இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருகை வருது, எடுத்துக்கொள்ளப்படுதல் இவங்க தான் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த கூட்டம் தான். இவர்கள் தான் அவர்கள் சுதந்திரிக்கும்படி. அப்பனா இவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலும் இவருடைய காலகட்டமும் முழுவதுமாக தீர்க்கதரிசிக்கே மறைக்கப்பட்டது. அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், உமக்கே தெரியும், எனக்கு தெரியாது ஆண்டவரே. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை பார்க்கிற அந்த யோவானுக்கு அவருக்கே தெரியல இவங்க யார், எங்கிருந்து வந்தாங்கன்னு. அதுதான் நித்திய ஜீவன். அதான் வசனம் சொல்றது, திரளான கூட்டமாகிய ஜனங்கள், ஒருவரும் என்ன கூடாததான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அங்க நிற்கிறாங்க. அப்ப இந்த கூட்டம் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இந்த கூட்டம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 2000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி போனதிலிருந்து இந்த 2000 வருஷத்துல எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக வாழ்ந்தாங்களோ, உலகத்தை வெறுத்து இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லி முற்று முடிய கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாங்களோ அவங்க தான் போவாங்க. இன்னும் கொஞ்சம் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன். இவர்கள் நியாய பிரமாண முறைப்படி வாழாமல் கிருபையின் பிரமாண முறைப்படி, இன்னும் தெளிவாய் சொன்னா ஆரோனின் முறைமையின்படி இல்லாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருந்தவர்கள் மட்டுமே அங்கே போய் நிற்பார்கள். மற்றவங்க அங்க போக முடியாது இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி. இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம், ஏன்னா பைபிள் ஸ்டடிங்கிறதுனால நம்ம தெளிவா எடுக்கிறோம் பாருங்க. மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை ஆண்டவர் கொடுக்கிறார். மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை கொடுக்கும்போது அவர் தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே நீ கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? மோசே ஒரு பெரிய இன்ஜினியர். அவர் கட்ட போறது ஒரு கூடாரம், ஒரு ஆசாரிப்பு கூடாரம், சைஸ்ல ரொம்ப சின்னதுதான். அதை ஏன் இவ்வளோ ஆண்டவர் வந்துட்டு எச்சரிக்கையாயிரு 2 தடவை 3 தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம் பரலோகத்தினுடைய மாடல். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பரலோகத்துல சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டதுன்னு இருக்கும். அங்க கூடாரம் தான் இருக்க போகுது. அதனுடைய மாடல் தான் இங்க காட்டினார். இந்த ஆசாரிப்பு கூடாரம் பலத்தினுடைய மாடல். ஒன்னு இயேசு கிறிஸ்துனுடைய மாடல். இயேசு கிறிஸ்துனுடைய மாடல் தான் பரலோகத்தினுடைய மாடல். ஏன்னா இயேசு தான் பரலோகத்தினுடைய மாடல். சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. பரலோகமும் இயேசுவும் ஒரே மாடல், இயேசுவும் ஆசாரிப்பு கூடாரம் ஒரே மாடல். ஆசாரிப்பு கூடாரத்தை தியானிச்சா இயேசுவை தியானிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சாயல்ல தான் சபை இருக்குது, நாம இருக்கிறோம். அப்ப நம்முடைய சரீரம் எல்லாமே இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல். இந்த லிங்க் இருக்கும். அதனாலதான் மோசே கிட்ட அதை கட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. நான் என்ன சொன்னா அதை அப்படி செய், ஏன்னா இது அப்படியே பரலோகத்தினுடைய இன்ச் பை இன்ச் இருக்கும். இதுல நீ உன்னுடைய மாம்சத்தை கலந்துடக்கூடாது, ஏன்னா பரலோகத்துல மாம்சம் கலக்காது. அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மகா பரிசுத்த ஸ்தலம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது பலிபீடம். இந்த 3 இடம் இருக்கு. இந்த 3 இடத்திலும் 3 ஜனங்க நிற்பாங்க. வெளியே ஜனங்கள் பலி செலுத்துவதற்காக நிற்பார்கள். அங்கே பலிபீடத்திலே மாம்சம் பலியிடப்படும். ஜனங்கள் அந்த பலிபீடத்துக்கிட்டே நிற்பார்கள். ஆசாரியன் வந்து அவர்களுக்காக பலி செலுத்துவார். அதை தாண்டி உள்ள வந்தா அங்கே ஒரு கூட்டம் நிற்கும். லேவியர் கூட்டமும் ஆசாரிய கூட்டமும் அங்க இருக்கும். அங்கே ஜனங்கள் அனுமதி கிடையாது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்து அப்ப இருக்கும், மேஜர் இருக்கும், அங்கே வந்து இருக்கும். அங்கே மாம்சத்துக்கு இடம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே இறைச்சி துண்டு எதுவுமே உள்ள வராது. அங்க இங்க எல்லாம் சுட்டரிக்கப்பட்டாதான் அங்க போக முடியும். அங்க 12 அப்ப இருக்கும் மேஜ மேல. அதையும் தாண்டி உள்ள போனா மகா பரிசுத்த ஸ்தலம். அது உள்ள யார் இருப்பா? ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, மகா பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியர் ஒருத்தர் அங்க இருப்பாரு. அந்த கூட்டம் மகா பிரதான ஆசாரியருடைய கூட்டம் மட்டும்தான் அங்க நிற்கும். இந்த 3 இடத்துல 3 பேர் நிக்கிறாங்க. இதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க வாசிச்சு பாருங்க. பரலோகத்துடைய மாடல் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கதான் கிருபாசனம் இருக்கும். அங்கதான் அது சிங்காசனத்துக்கு அடையாளம். அந்த சிங்காசனத்துல ஒரு கூட்டம் நிக்குது. அடுத்து வெளிப்படுத்தல் 6, 9, 10 வாசிச்சு பாருங்க. பலிபீடத்துக்கிட்ட ஒரு கூட்டம் நிக்குது. வெளிப்படுத்தல் 15:2 இப்ப நம்ம வாசிச்சோம். இதை வாசிச்சு பாருங்க. அங்க கண்ணாடி கடல் அருகே ஒரு கூட்டம் நிக்குது. அதான் நீங்க சாலமோன் தேவாலயத்தில் பாத்தீங்கன்னா கடல் தொட்டி அப்படின்னு இருக்கும். சுத்திகரிப்பு செஞ்சுட்டு உள்ள போவாங்க. அப்ப இந்த 3 இடத்துலயும் 3 கூட்டம் நிக்குது. பரலோகத்துல இந்த 3 கூட்டம் இருக்கு. 15:2 ஒன்னு இருக்கு, 7:9 ஒன்னு இருக்கு, 6, 8, 9, 10 ஒன்னு இருக்கு. சாரி 6, 9, 10 இருக்கு. அப்ப இந்த கூட்டம், இந்த 3 கூட்டம் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடியது. அதுல பிரதானமாக அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிக்கிற கூட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம்ன்றோம். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்திலே அது அங்க நிக்குது.
அந்த இடத்துக்கு அவர்கள் போவதற்கு சாதாரணமா போக முடியாது. இயேசு எப்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தாரோ அதே மாதிரி இருக்கிறவங்க தான் உள்ள போக முடியும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்? இயேசு சிலுவையில் அறைந்து தன் சரீரம் என்கிற மாம்சத்தின் திரைச்சிலையை கிழித்து அதன் வழியாக உள்ளே பிரவேசித்தார். ஒரே தரம் உள்ளே பிரவேசித்தார். அதே மாதிரி தான் நாமளும் அந்த சரீரம் என்கிற திரைச்சிலை வழியாக உள்ளே நுழையணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இயேசு தான் சிலுவையை சுமந்துட்டாரு, இதுக்கு பிறகு நாம என்ன சிலுவையை சுமக்க வேண்டியிருக்கு, இதுக்கு மேலதான் பாவம் என்பதே கிடையாது, ஒரு பாவமும் கிடையாது, இயேசு எல்லா பாவத்தையும் சுமந்துட்டாரு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க? செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஏன்னா பாவம் மன்னிப்பு அட்வான்ஸ்ல பாவம் மன்னிப்பு கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏப்பா நான் ரத்தம் சிந்திட்டேன், நீ என்ன செய்ய, இஷ்டப்படி பாவம் செய்ய, மன்னிக்கிறதுக்கு ரத்தம் இருக்குன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு அதாவது இது எல்லாமே வந்துட்டு வசனத்தை திரித்து பேசுதல். சரி, இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். அப்ப இந்த இடத்துல வசனம் என்ன தெளிவா சொல்லுது அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும், சிங்காசனத்துக்கிட்ட போய் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். என்ன மிகுந்த உபத்திரவம்? சபையின் காலத்தை வாசிச்சு பாருங்க, 7 சபையின் காலத்தை பாருங்க, எல்லா சபையினுடைய காலத்திலும் பாருங்க உபத்திரவம் இருக்கும். உபத்திரவம் இல்லாத சபையே இருக்காது. உன்னை ஒப்பு கொடுப்பார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், மரண பரியந்த முனி உண்மை உள்ளவராய் இரு. சிமனா சபைக்கெல்லாம் எழுதும் போது ஆண்டவர் அப்படிதான் எழுதுறாரு. 6 சபைக்கு அதான் எழுதுறாரு. 7வது சபைக்கு ஆவிக்குரிய உபத்திரவம். அதாவது ஒன்னு ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம், இல்லைன்னா உலக பிரகார உபத்திரவம், ஏதாவது ஒன்று சபைக்கு இருந்துகிட்டே இருக்கும். உபத்திரவம் இல்லாமல் சபை கிடையாது. உபத்திரவ காத்து நடுவே தான் இடுக்கனான வாசல் வழி தான் நம்ம பிரவேசிக்கணும். என்னை பின்பற்றி வரவன் சிலுவை எடுத்துக்கிட்டு தான் வரணும். இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் உபத்திரவம் இல்லைங்கிறான். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் அந்த உபத்திரவம் உன்னை மேற்கொள்ளாது, நாம் தான் உபத்திரவத்தை மேற்கொள்ள போகிறோம். அதான் விஷயமே. இது ஒரு டெஸ்டிங் பீரியட். இந்த டெஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி வரும். மேபி ஸ்பிரிச்சுவல் உபத்திரவமா இருக்கும், அல்லது உலக பிரகாரம். இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அடி உத எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு அந்த உபத்திரவம். அதே நேரத்தில் இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாருங்க ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம், எல்லாம் ஃப்ரீ. சபைக்குள்ள எல்லா அக்கிரம அநியாயமும் வரும், உள்ளுக்குள்ள ஓரின சேர்க்கை வரும், உள்ளுக்குள்ள அருவருப்பான காரியங்கள் நடக்கும், உள்ளுக்குள்ள அத்தனை அருவருப்பு இருக்கும். ஆனா இது ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம். இதுக்கு நடுவுல மனம் பாதிக்கப்பட்டு ஐயோ இது என்ன தொடக்கூடாதுன்னு ஒருத்த காத்திருக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம். எப்படி இருக்கும்? லோத்து சோதமுக்குள்ள இருந்த மாதிரி. சோதம்ல அவனுக்கு அடிதடிலாம் ஒண்ணும் இல்லை, சோதம்ல எல்லாம் கிடைக்கும், எல்லாம் செய்ப்பா, அதான் அவங்க சொன்னாங்க. நான் செய்ய மாட்டேங்கிறதா உபத்திரவம். எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பாருங்களேன், உலகமே ஒண்ணு சொல்லி சந்தோஷமா களி கூர்ந்து நாம சபையில வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஜாலியா இருக்கணும்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுது, ஆண்டவரே இது எங்கேயோ தப்பு நடக்குதுப்பா, நாங்க இதுக்கு உடன்பட மாட்டோம், நாங்க உம்மை நோக்கி பார்ப்போம்னு சொல்லும் போது இந்த சொல்லுற கூட்டம் பைத்தியமா தான் இருக்கும். உலகமே சீர்கேடிலும் கொடுமையில நிறைஞ்சிருக்கும் போது ஒரே ஒருத்தன் பேழையை கட்டினா பாருங்களேன். அந்த பேழையை கட்டுறவட அன்னைக்கு என்ன சொல்லிச்சு உலகம்? பைத்தியக்காரன், பேழையை கட்டி திரியிறான், நாங்களாம் எவ்வளவு ஜாலியா இருந்துகிட்டு இருக்கிறோம், இதை விட்டுட்டு பேழையை கட்டினா உலகம் அழிய போதான், இதை பத்தி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை பைத்தியக்காரமா பார்த்திருப்பான். ஒரு நாள் வந்தது, அவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள், சொன்ன அவன் மட்டும் மீட்கப்பட்டான். எரேமியாவை பாருங்க, எரேமியாவுடைய காரியம் என்ன? தேசம் அழிய போகிறது, கர்த்தருடைய ஆலயம் சிலோவை போலவும் எருசலேம் மண்மேடாகி போகும் சொல்லி 26ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஏன்? ஆலயத்துக்குள்ள அருவருப்பு. அந்த அருவருப்பை பார்த்துட்டு எரேமியா சொல்றாரு, தேசம் மண்மேடாகி எருசலேம் மண்மேடாகி போகும், கர்த்தருடைய ஆலயத்தின் பர்வதம் சிலோவை போல மாறும் சொல்றாரு. அன்னைக்கு எரேமியாவை பிடிச்சு தான் அடிச்சான், தூக்கி கிணத்துல போட்டான். ஒரு நாள் வந்தது, சொன்னபடியே நடந்தது. எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறினது. அன்னைக்கு எரேமியா சொல்ற வரைக்கும் பைத்தியக்காரன். ஒரு நாள் வந்தது, எரேமியா மீட்கப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். ஜனங்கள் எல்லாரும் நேபுகாத்நேச்சாரிடத்தில் அடிமைகளாக போனார்கள். எரேமியாவை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். எதுக்கு சொல்ல வரேன்? இந்த உபத்திரவம் என்பது என்ன? இன்னைக்கு சபைகள்ல உபத்திரவம் இருக்கு. எந்த உபத்திரவம்? ஒண்ணு உலக பிரகாரமான உபத்திரவம், இல்ல ஆவிக்குரிய உபத்திரவம். ஏதோ ஒன்று சபைக்கு உண்டு. இன்னைக்கு பல நாடுகள்ல உலக பிரகாரமான உபத்திரவம், அடிக்கிறான், உதைக்கிறான், சபையை உதைக்கிறான், போகக்கூடாது. இப்ப நார்த் இந்தியாலாம் எடுத்துக்கொள்ளுங்க, அங்க இருக்கிறவங்க என்ன உபத்திரவம், ஸ்டெயின்ஸ் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டார், அது ஒரு வகையான உபத்திரவம். நீங்க அப்படியே போயிட்டு சவுத் இந்தியாவுக்கு வாங்க, ஆவிக்குரிய உபத்திரவம், உபதேசத்தினுடைய கள்ள உபதேசத்தினுடைய உச்சம், ஜனங்களை மோசம் போக்குற உபதேசங்கள்,
கடைசி காலத்துல உனக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா இரு, என்ன வேணாலும் செய், நீ செய்யற பாவத்தை இயேசு மன்னிச்சிருவார், இப்பயே தைரியமா செய். இது ஆவிக்குரிய உபத்திரவம். இந்த உபத்திரவத்துக்கு நடுவுல கடந்து வருகிறவர்கள், தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள், உலகம் எங்களுக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்னவர்கள், தங்களை வேறுபடுத்தி வாழ்ந்து கொண்டவர்கள். அதான் நான் திருப்பி திருப்பி சொல்வேன், வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அந்த சிங்காசனத்தில் போய் நிற்க முடியும்? யார் அங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும்? வசனம் தெளிவா சொல்லுது, இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கென்று வந்தவர்கள், சிலுவையை சுமந்தவர்கள், உலகம் எனக்கு பாத்திரமில்லை என்று சொன்னவர்கள், இவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அப்ப அந்த சிங்காசனத்துக்கிட்ட நிக்கிற இந்த கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம்.